கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கல்வாரி மாமலை மேல் கை கால்களாணிகளார் கடாவப்பட்டவராய் கர்த்தர் தொங்க கண்டே. குருசின் வேதனையும் சீரசின் முள்முடியும் குருதி சிந்துவதும் ஒருக்கிற்றென் மனதை. அஞ்சாதே என் மகனே, நெஞ்சும் உன் பாவமதார் நெஞ்சம் கலங்காதே. தஞ்சம் நானே உனக்கு, ஏனேக்கு நீ பாடு, உனக்காகத்தானே ஈனே குலமடைந்தேன், உன்னை ரட்சித்தேன் என்றார். கர்த்தரின் சத்தமதை சத்தியம் என்று நம்பி பக்தியுடன் விழுந்து முத்தம் செய்தேன் அவரை. என் பாவம் நீங்கினதே, ஏக்கேடும் ஓடியதே, சந்தேகம் மாறியதே, சந்தோஷம் பொங்கியதே. கல்வாரி மாமலை மேல் கை கால்களாணிகளார் கடாவப்பட்டவராய் கர்த்தர் தொங்க கண்டே. கர்த்தர் தொங்க கண்டே. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்க தான தகப்பனே, இந்த வேலைக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலையில் வசனத்தை நாங்கள் பார்க்க போது உங்களோட பேசுங்க, கேட்குதான ஒரு பிள்ளையிலே ஆசீர்வதிங்க. அவர்கள் பிரயோஜனமாக இருக்க கிருபைத்தால் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதால வசனத்தை பார்க்கும்போது இந்த குட் ஃப்ரைடேக்குரிய காரியங்களை நாம் பார்க்கணும். இன்றைக்கி உலகத்தில் நாம் பார்க்கும்போது எல்லா மனுஷர்களுமே அந்த மரிக்கிற தருவாயிலே சொல்கிறதான வார்த்தை மிகவும் முக்கியமாக காணப்படுது. அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை அவங்க பேசியிருக்கலாம். ஆனால் அந்த மரிக்கிற சமயத்தில் அவங்க என்ன சொல்லுவாங்க என்று சொல்லி அவங்க குடும்பத்தார் என்ன செய்வாங்க, காத்திருப்பாங்க. அன்புக்குரியவர்கள் காத்து கொண்டிருப்பாங்க. எதையாவது சொல்லுவார். மரிக்கிற நேரத்தில் முக்கியமான காரியங்கள், நடந்து முடிந்த வழியிலே நடக்க போகிற காரியங்கள், இல்லை ஆசீர்வாதமான வார்த்தை ஏதாவது சொல்லுவார்கள் என்று சொல்லி அது காலமாக நடந்து கொண்டிருக்கு. பெரியவர்களும் முதியவர்களும் வயதானவர்கள் மரிக்கும்போது அவங்க ஏதாவது நமக்கு சொல்லுவாங்களா என்று சொல்லி காத்திருக்கிறதான ஒரு காரியங்களை நம்ம பார்த்து அந்த வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எனக்கு ஒரு குற்றவாளி கூட என்ன செய்வார், ஒரு கைது பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிற நேரத்தில் கோர்ட்டில் கடைசியாக நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம் ஏதாவது இருக்குதா, ஏதாவது வார்த்தை இருக்குதா, விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது நடைமுறையாக இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கு. இதே மாதிரி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம பார்க்கும்போது உலகத்தை உண்டாக்கிய ரட்சகர் மனுஷனை தேடி இந்த உலகத்துக்கு வந்தார். மனுஷனை போல மனுஷனுடைய பிறப்பு என்ன, அவனுடைய சுபாவம் என்ன, மனுஷனோடு உறவு கொள்ளும்படியாக அவன் உலகத்துக்கு வந்தால். சரியாக நம்ம அது எல்லா வேதங்களும் சொல்லப்படும். அவர் ஜீவன் கொடுத்ததுக்கு காரணம் என்ன கேட்டால், இந்த பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அநேக காரியங்களை பாவங்களை செய்து அந்த பாவத்துக்கு பலியாக மிருக பலி செலுத்தி கொண்டிருந்தாங்க. அது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை செலுத்துவாங்க, திரும்பவும் பாவம் செய்வாங்க, திரும்ப வருஷத்துக்கு ஒரு முறை இப்படியே நடந்த அநேக தீர்க்கதரிசிகளை அவர் அனுப்புகிறார். ஆனால் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு அந்த வார்த்தைகளுக்கு அவங்க செவி கொடுக்கறதில்ல. அதே ஒரு பழக்கமாக அந்த பலி செலுத்துவது பழக்கமாக இருந்து கொண்டு வந்தது. இதனால் தேவாதி தேவனே மனுஷனாக அவர் என்ன செய்தார், மனுஷருடைய சுபாவங்களை, மனுஷனுடைய காரியங்களை அவர்களோடு கூட விட்டுப்பட அவருடைய சுபாவங்கள், அவருடைய வேதனைகள், அவருடைய பசி தாகம் எல்லாம் அவர் அறிந்தவராக காணப்பட்டார். அப்போது தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்தார், ஜீவ பலியாக. அதன் சரியான ஒரு பாவ மன்னிப்பின் பலி, பரிசுத்தமான ஒரு மனிதனாக இருக்கணும். அது அவர் மற்ற மனிதர்களைப் போல பிறப்பல்ல, வித்தியாசமானவராக இருக்கணும் என்று சொல்லி மனித அவதாரம் எடுத்தார்கள் நான் பார்க்கணும். இன்றைக்கி பார்க்கும்போது அது ஒரு 7 வார்த்தைகள், அது கடைசி வார்த்தைகளை
சிலுவையில் அவர் கொடுத்து நாம் பார்க்கிறோம். அதில் மூன்றாவது வார்த்தையாக நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல பாருங்கள், எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை. அந்த வேதனைகள் சரீரம் தான் அவருக்கு இருந்தது. அவர் சரீரம் இல்லாத ஆவி கிடையாது. இந்த சரீரத்தில் அந்த வேதனைகள், தாகம், வேதனை, கஷ்டம், நல்ல வலிகள், அந்த நேரத்தில் அவருடைய காரியங்கள் சரியாக செய்வது நமக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. அந்த வார்த்தைகள் 7 வார்த்தைகளுமே என் வாழ்க்கையை மிகவும் பிரயோஜனமான ஒரு பொன்னான வார்த்தைகள் என்று சொல்லி நம்ம என்ன செய்யலாம், தங்கத்திலே பதிப்பது போல பதித்து அப்படிப்பட்டதான நிறைய காரியங்களை நம்ம கற்றுக் கொடுக்குறதுன்னு சொல்லி பார்க்கணும். இதில் இந்த வார்த்தை பார்க்கும்போது பாருங்கள், அவர் சொல்கிற வார்த்தை, அவர் சொல்கிற ஸ்திரீயே அதோ உன் மகன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு என்னுடைய தாயை பார்த்து, ஸ்திரீயே அதோ உன் மகன். அவங்க தான் அதிக கண்ணீர் உலகத்தில் அதிகம். அந்த நேரத்தில் சினிமா அடிவாரத்தில் அநேக பெண்கள் இருந்திருக்கலாம், அவருடைய சீஷர்கள் இருந்திருக்கலாம், எல்லாருமே இருந்திருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு தான் அதிக துக்கம் இருக்கும். மாம்சத்தின்படி பார்க்க போனால் தாய் தான். ஆனால் அவங்க அதை அழுது ரொம்ப துக்கப்பட்டு கொண்டு இருக்கிற நேரத்தில் முதல்ல அவங்களுக்கு சொல்கிற காரியம் என்னென்னா, அதோ உன் மகன், நான் உன்னை விட்டு போனாலும் நீ அந்த மகனாக நினைத்து என்னுடைய தெய்வ சித்தத்தை திக்குதரிசிகமாக உரைக்கப்பட்டு நிறைவேறும்படியாக நான் வந்தேன் பூமிக்கு அப்படின்னு அவங்க நன்றாக அறிந்திருந்தாங்க. தன்னுடைய பிள்ளை யார் என்று அறிந்திருந்தாங்க. அவங்க திருமணம் செய்து கணவனுக்கு அவங்களுக்கு பிறந்த பிள்ளை அல்ல, எல்லாம் நன்றாக அறிந்திருந்தாலும் அந்த துக்கம் அதிகம்தான். அந்த நேரத்தில் அவர் அந்த இடத்துல தன்னுடைய தாய்கிட்ட சொல்கிற வார்த்தை என்ன அருமையான வார்த்தை, ஸ்திரீயே அதோ உன் மகன், நீ என்ன குறித்து நினைத்து கொண்டிருக்க வேண்டாம், நான் இந்த தெய்வ சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இதை செய்து கொண்டிருக்கிறேன். சித்தம் அதாவது தீர்மானம் திகழ்ச்சிகளாய் உரைக்கப்பட்டது எத்தனையோ வருஷங்களுக்குமாக, 2000-3000 வருஷங்களுக்கு உரைக்கப்பட்ட காரியம் அது என்று சொல்லி அது அழகாக அந்த வார்த்தை ஒரு தாயை நோக்கி அதோ உன் மகன் என்று சொல்லி சொல்கிறார். யாரை பார்த்து சொல்கிறாரு, தன்னுடைய அன்பான சிஷ்யன், அவருக்கு பிடித்த ஒரு சிஷ்யன் அவரை பார்த்து, அன்பான சிஷ்யனை பார்த்து அதோ உன் மகன், நான் அல்ல, இனிமேல் அவரே நீ பிடித்துக்கிற, அவர் தான் அவனுடைய மகன், அவன் தான் அவனுடைய மகன் என்று சொல்லி அந்த விதத்தில் ஒரு ஆறுதல், உலகத்துக்குரிய உலக பிரகாரமான ஒரு வார்த்தை தான். அது பெரிய ஒரு அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம் கொண்ட வார்த்தை என்று சொல்றதுக்கு இல்லை, உலக பிரகாரமான வார்த்தை. அது மிகவும் அந்த இடத்துக்கு தேவையான ஒரு வார்த்தை. தாயின் உள்ளம் கலங்காதபடி இருக்க முடியாத ஒரு பொறுப்பான ஒரு வார்த்தை. அதோ உன் மகன் என்று சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்கிற வார்த்தை அதோ உன் தாய் என்றார். அதோ உன் தாய், சிஷ்யனிடத்திலும் சொல்கிறார் அதோ உன் தாய். இப்படி அவங்க பத்திரமாக பார்த்துக்கொள், பொறுப்பாக பார்த்துக்கொள். பொறுப்பான ஒரு சிஷ்யன்கிட்ட, யோவான் கிட்ட ஒப்படைக்கிறார், பேதுருக்கிட்ட ஒப்படைக்கிறார், யூதாசுகிட்ட ஒப்படைக்கிறார். அப்போ அந்த இடத்துல அவர் சொல்கிற வார்த்தை, யார் இடத்துல எந்த பொறுப்பை கொடுக்கணும் அறிந்தவராக இருந்தார். இந்த கடைசி நேரத்துக்கு கூட அதை நிறைவேற்றாமல் அந்த ஒரு இடம் விட்டு போயிருந்தால் எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த இடத்துல அந்த வார்த்தையை அவர் தவறாமல் நிறைவேற்றுகிறார். தெய்வனாக இருந்தாலும் அந்த இடத்துல சாதாரண மாம்சத்துக்குரிய காரியம், ஒரு பொறுப்பான ஒரு விஷயமா இருந்தாலும் அது சரியாக இந்த இடத்துல செய்தார் என்று சொல்லி மிகவும் நமக்கு அதை வாசிக்கும் போது மிகவும் சந்தோஷமான ஒரு வார்த்தை. அதை கேட்கும் போதும் அதை வாசிக்கும் போது மிகவும் ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஒரு பொறுப்பான ஒரு ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அவர் சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த நேரம் அதே அந்நேரம் முதல் அந்த சிஷ்யன் அவளை தன்னிடமாக ஏற்றுக்கிட்டார். அதுக்கப்புறம் இந்த தாய் என்ன செய்யலை, திக்கற்றவங்களாம் விடலை. அந்த சிஷ்யன் தன் தாயா, என்னுடைய சொந்த தாய் என்று உணர்வோடு கூட அழைத்து கொண்டு போகிறத பார்க்கிறோம். இவ்வளோ பெரிய ஒரு பாடத்தை நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற அந்த நேரத்தில் அநேக வார்த்தைகள், ஒரு வார்த்தைகள் ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் நமக்கு இருக்குது. ஆனால் ஆயிரக்கணக்கான வார்த்தை, இந்த வார்த்தை மிகவும் ஒரு சிலுவையில் அவர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்மளோட வாழ்க்கைக்கு இந்த வார்த்தையை அநேகருடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்ற மறந்து விடுகிறார். செய்ய முடியாமல் இந்த உலகத்திலே பார்க்கும்போது தாய் தப்படை கனமண்ணாத பிள்ளைகள் எவ்வளோ பேரை பார்க்குறோம். கொடூரமாய் நடத்தப்படுற வயதானவர்களே அவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்து அவர்களை நன்ற நிலைமையில வைக்கும்போது அது தாயும் தகப்பனையும் கனம் பண்ணாமல் எத்தனையோ பிள்ளைங்க ரொம்ப வேதனைப்படுத்தி அவர்களை குப்பை தொட்டியில் போடுகிற ஒரு வேஸ்ட்டு பொருளாக அவர்களை தூக்கி வீசுவதை பார்த்து இந்த காலகட்டத்தில் அதிகமாய் நடந்து நிறைய உதிர் இல்லங்கள் வந்துச்சு. நீர் அதை செய்வதில்லை, சலிப்பு வெறுப்பும் காட்டுறதில்லை. அந்த குழந்தைகளை அவங்க வளர்க்கும் போது எந்த சலிப்பு வெறுப்பு அந்த தாய் தகப்பன் காட்டுவதில்லை. எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் வசதி இருந்தாலும் என்ன இருந்தாலும் பிள்ளைகளை வளர்ப்பது கஷ்டம் தானே, நமக்கு எல்லாருக்கும் தெரியும்.
ஆனால் அதை என்ன செய்ய அற்பமாக நினைக்கிறதா பார்க்கும். ஆனால் அந்த சிஷ்யன் என்ன செய்ய, அந்த சிஷ்யன் அழகாக தாயாக ஏற்றுக்கொண்டு அழைத்து கொண்டு போகிற ஒரு காரியம் நான் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். வேகாமத்தில் ஒரு வசனம் நான் பார்க்குறோம். பாருங்க, இந்த வசனம் நம்ம என்ன பண்ணுறதுக்கு 10 கட்டளையில் அருமையான ஒரு வார்த்தை. வேகமாக 5 உனக்கு உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. அழகாக சொல்லப்படுது பாருங்க. 5:16 கட்டளைகளில் 10 கட்டளைகளில் முக்கியமான தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. ஆண்டவர் கொடுக்கிறதான கட்டளை. பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட கட்டளை அவர் என்ன செய்றாரு, புதிய ஏற்பாட்டில் தன் ஜீவன் விட நேரத்தில் அந்த கட்டளை நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நிறைய காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் வருஷம் இருக்கு, வாசிக்கலாம். நீதிமொழிகள் 30:10 தங்கள் தகப்பனை சபித்தும் தங்கள் தாயை ஆசீர்வதியாமல் இருக்கிற சந்ததி யாரும் உண்டு. தகப்பனை சபிக்கிறது, தகப்பனை வாய்க்கு வந்தபடி நான் எனக்கு என்ன பிரயோஜனம், என்ன இருக்கவரால் அநேக பிள்ளைகள் சலிப்பு காட்டும். மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்து, மற்ற பிள்ளைகளுடைய தகப்பனை வசதிகளை வாய்ப்புகளை ஒப்பிட்டு பார்த்து தகப்பனை சபித்தும் தாயை கூட ஆசீர்வதிக்கணும். பிள்ளைங்க தாயை ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் என்ன பெற்றீங்க, அதுக்கு நன்றி சொல்வதோ, தேங்க்ஸ் சொல்வதோ, அவங்களை கனம் பண்ணுவதோ, அவங்களே உயர்த்தி புகழ்ந்து பேசுவதோ, அதுதான் ஆசீர்வதிக்கிறது. தாயை ஆசீர்வதியாமல் தகப்பனை சபித்தும் தாயை ஆசீர்வதியாமல் இருக்கிற சந்ததியார். அவங்களுக்கு அது தெரியல, அதனுடைய வலி என்னன்னு தெரியல. அது ஒரு பயங்கரமான ஒரு கொடூரமான ஒரு காரியமாக வேதத்தில் அது முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி காரியத்துக்கு பைபிளில் பார்க்கும்போது முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது. நீதிமொழியில் பார்க்கலாம், யாத்திராகமத்தில் பார்க்குறோம், உபாகமத்தில் பார்க்குறோம், அநேக இடங்களில் நான் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆண்டவருக்கு அது பிரியமே இல்லை. இப்படிப்பட்ட பொன்னான வார்த்தைகள், முத்துக்கள் போல உள்ள வைரங்கள் போல உள்ள வார்த்தைகள் இதாகத்தில் எழுதப்பட்டிருக்கு. இன்றைக்கி உலகம் போய்கொண்டுக்குதான காரியங்கள் அப்படிதான். அநேக தள்ளப்பட்டவங்க, ஒதுக்கப்பட்டவங்க, பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷனில் அங்கேயும் இங்கேயும் பிச்சை எடுக்கிறதான பிள்ளைகளை பார்க்குறோம். தாய் தாப்பனை பார்க்குற பிள்ளைகளால் அவர்கள் அப்படி ஆக்கப்பட்டார். அப்படி இவ்வளோ காரியங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். வேத வசனம் நமக்கு சொல்லுவதான அர்த்தம் அதுதான். இவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். ஒரு விசேஷன்கிட்டே அந்த நேரத்தில், அந்த மரண நேரத்தில் அந்த வழியோடு அநேக காரியங்களை பேசியிருக்கலாமே. ஆனால் பேச வேண்டிய வார்த்தைகள் முக்கியமான வார்த்தைகளாக அழகாக அந்த வார்த்தைகளை சொல்லப்பட்டிருக்கு. அது இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. கேட்குவதற்கே நமக்கு சந்தோஷம், ஆறுதலும் கொடுக்கக்கூடிய வார்த்தையாக இருக்குது. இன்றைக்கி அநேகர் என்ன சொல்லி கொண்டிருக்கிறாங்க, இதை மாதிரி ஒரு உபதேசங்கள் இல்லை. ஆனால் எல்லா வேதங்களும் சொல்லுது தாய் தாப்பனை கனம் பண்ணணும். ஆனால் கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை கடைப்பிடிக்கிறது ஈஸி இல்லை. அது கடைப்பிடிக்க முடியாதபடி அநேகர் வேத வசனங்களை கருத்து கொடுத்துருப்பாங்க, மெசேஜ் கொடுப்பாங்க, பிரசங்கிப்பாங்க. அநேக தான தர்மம் எல்லா காரியமும் நேரத்தில் சொல்லப்பட்டது இல்லை, அவர்களாவே புரிந்து கொண்டது. அநேக நன்மைகள் உதவி செய்வாங்க, சகாயம் செய்வாங்க, உதவிகள் செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. இந்த காரியத்தை அவர்களால் இதில் வெற்றி அடைந்தவங்க அநேகர் இல்லை, கொஞ்சம் பேர் தான். இன்றைக்கி அநேகர் அந்த மாதிரி காரியங்களை வெற்றி அடையாதபடி சலிப்பும் சங்கடத்தோடு அவங்க செய்ய முடியாதபடி காணப்படுறாங்க. சாதாரணமாக ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் அதை கடைப்பிடிக்க முடியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அநேக வசனங்களை எடுக்க முடியும். தகப்பனை ஆசீர்வதியாமல் இருக்க சந்ததி, தாயை ஆசீர்வதிக்காமல் இருக்க சந்ததி, தகப்பனை சபிக்கிறது, தகப்பனை சபித்தும் தாயை ஆசீர்வதியாமல் இருக்கிறதான இது என்று சொல்லி இப்போ பார்க்கிறோம். அநேக இடங்களில் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாத இது சொல்லப்பட்டிருக்கு. வயது சென்றவள் ஆகும்போது அவள் என்ன செய்வாங்க, அந்த வார்த்தையை அசட்டை பண்ணுவாங்க. உபதேசங்கள் கேட்க மாட்டாங்க. முதல் வார்த்தை பேசுவது கற்றுக் கொடுக்குறது தாய் தகப்பன் தான், முதல் தாய் தான். ஆனால் என்ன செய்வாங்க, வயதான உடனே அவங்களுடைய உபதேசங்கள், அவங்களுடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணுவது, பிள்ளைகள் அது அவமதிப்பாக நினைப்பது, அவங்களே ஒன்றும் தெரியாது என்று சொல்வது, படிப்பறிவு இல்லாதவங்க, பேச தெரியாது, சொல்லித்தரது வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இன்றைக்கி அவங்களுக்கு கொடுத்த படிப்பு, ஞானம், அந்த உலகத்துக்குரிய காரியங்களை அவங்களுக்குள்ள வரும்போது அவளை என்ன செய்வாங்க, அசட்டப்பட்டதான காரியங்கள் இருக்குது. அவங்க தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாது. அந்த நேரத்தில் தான் அவங்களை கனம் பண்ணணும், நேசிக்க வேண்டும் சொல்லி இந்த வேதவசம் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்குது. இந்த 3வது வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அநேகம் இருக்குது
ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக அவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை அதை நம்ம என்ன செய்வோம், இதுவரைக்கும் கடைபிடிக்க முடியாதவர்களாக இருந்தாலும் கூட அந்த வார்த்தைகளை கடினமாய் தெரியலாம். ஆனால் அது மிகவும் அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், நீ நன்றாக இருப்பதற்கும் உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீ நன்றாக இருப்பதற்கும் உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கும் என்று சொல்லி, அது யாரெல்லாம் அந்த வார்த்தையின்படி அதை செய்கிறார்களோ, அந்த கட்டளைகளை நிறைவேற்றுகிறார்களோ, அந்த செகண்ட் சொல்லப்பட அந்த பிளெஸ்ஸிங் அவங்க வாழ்க்கையில் நீ நன்றாக இருப்பதற்கும் ஒரு ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும். அவருடைய பிள்ளைகள் அவர்களே என்ன செய்வாங்க, நீங்கள் உங்கள் பெற்றோரை கனம் பண்ணினீங்கன்னா அவருடைய வார்த்தையின்படி செய்யும்போது உங்கள் பிள்ளைகள் உங்களை வயதாகும் போது உங்களே அவர்கள் கனம் பண்ணுவார். சரியான ஒரு காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டது. நீ நன்றாக இருப்பதற்கும் ஒரு நாட்கள் நீடித்திருப்பது ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கும் என்று அழகாக அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அநேக வார்த்தையை நம்ம சொல்லிக்கொண்டு போகலாம். ஆனால் அது என்ன செய்து பேசுவதற்குள்ள நம்முடைய காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கையில முழுவதுமாய் கடைப்பிடிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கிறோம். நிறைய காரியங்கள் நமக்கு இந்த வசனங்கள் கற்றுக் கொடுக்கறது 7 வார்த்தைகளும் மிகவும் பிரயோஜனமான வார்த்தைகள் தான். ஒவ்வொன்றுலையும் நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. என்ன செய்யணும், நம்ம அவளை கனம் பண்ணாமல் இருக்கிறதில்ல, கனம் பண்ணி தான் ஆகணுன்ற வேதவசனம் அழகாக சொல்லப்படுற வார்த்தைகள் நமக்கு நினைவூட்டுகிறது. வேதவசனத்தை நினைப்போட்டுக்கிறது. அதோட வார்த்தைகளை நம்ம ஏற்றுக்கொண்டே தான் கட்டாயமாக அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, சில இது நீங்கள் செய்யும்போது இது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்வது போல், அது மாதிரி ஒன்று வாங்கின அவன் இலவசம் என்று சொல்வது போல காய்தப்பனை கனம் பண்ணும்போது நீ நன்றாக இருப்பீங்க, ஒரு ஆயுசு நாட்கள் எடுத்திருப்பேன்றது அந்த பின்னால் அதுக்கான ஒரு பிளெஸ்ஸிங்கான வார்த்தையும் கொடுக்கப்படுது. வாழ்நாளில் அவைகளை நம்ம கடைப்பிடித்து நம்ம என்ன செய்யணும், அதன்படி ஜீவிக்கும் போது அது நமக்கு அருமையான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அது கடைப்பிடிக்க ஆரம்பித்துட்டோன்னு சொன்ன ஒரு காரியத்தை அதை கடைப்பிடிக்கிற வரைக்கும் நம்ம கஷ்டமாக இருக்கும். அதை ஏற்றுக்கொண்டு அந்த காரியத்தை நம்ம வாழ்க்கை ஒரு எக்ஸசைஸாக அதுதான் கரெக்டு என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அது நம்ம சந்தோஷத்தையும் சமாதானத்தை கொடுக்கும். நமக்கே நம்மளை குறித்தான ஒரு இது கிடைக்கும், ஒரு சந்தோஷம், பெருமை. நம்ம அவருடைய வார்த்தையை நம்ம கடைப்பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே கிடைக்கும். நமக்கு ஒரு சரீரத்தில் ஒரு சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாமே கொடுக்கப்படும். அந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியாக வேதவசனங்களை நம்ம என்ன செய்யணும், அதிகமாக யோசித்து அந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மளை ஒரு நிமிஷமும் அது குறித்து சந்தோஷப்பட்டு இந்த வாழ்க்கை வித்தியாசமாய் மாற்றுவார். இந்த வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்ததுக்காக நன்றி சொல்லலாம், ஜெபிக்கலாம். நேசிக்கதான தகப்பனே, இந்த வேலைக்கு ஆயுஷ்டுவத்து இந்த வார்த்தைகளை எங்களுக்கு தந்தீர். எங்களுக்காக எழுதி வைக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் கடைப்பிடித்து அதன்படி ஜீவிக்க கிருபித்தாங்க. கேட்கதான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயத்தை அற்புதத்தை உண்டு பண்ணுங்க. அவங்க வாழ்க்கையில் இவர்கள் நிறைவேற்ற இவர்களை கடைப்பிடிக்க கிருபித்தாங்க. வாசித்து விட்டு அப்படியே போகாதபடிக்கு அதன்படி ஜீவிக்கவேன்னு ஒரு வாஞ்சியை விருப்பத்தையும் ஒரு கண்டிப்பையும் அவர்களுக்கு கொடுங்க. நாமத்தை மயப்படுத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமாம்.